லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க? என்ன? கொஞ்சம் என் கூட வாங்கல. எங்க வானதி? என்ன? நீங்க வாங்க, நான் சொல்றேன். கண்ணு மூடுங்க. என்ன பண்ற வானதி? அப்படியே வாங்க. நீங்க கண்ணு மூடிட்டு பேசாம வாங்க போதும். வானதி. பாத்து இறங்குங்க படிக்கட்டு. வானதி எங்க கூட்டிட்டு போற? சொல்றேன் வாங்க. ஐயோ சொல்லு வானதி. ரைட் வாங்க. அப்படிதான். கொஞ்சம் ரைட். கண்ணு திறக்க கூடாது. நான் சொல்ற வரைக்கும் கண்ணு திறக்க கூடாது. சரி. இப்ப கண்ணு திறந்து பாருங்க. நீங்க சொன்ன மாதிரியே சீக்கிரமா பூத்துருச்சுல்ல? இது நான் சொன்னதுனால போக்கல வானதி. நீ அதுகிட்ட ரகசியமா காதுல ஏதோ சொன்னேன்னு சொன்னல, அத கேட்டுதான் இது பூத்திருக்கு. இப்ப சந்தோஷமா உனக்கு? சந்தோஷங்க. வானதி, நீ ஒரு நிமிஷம் கண்ணு மூடு. எதுக்குங்க? ஒரு நிமிஷம் கண்ணு மூடு சொல்றேன். கண்ணு மூடு. கண்ணு மூடு வானதி. இப்ப தர என்ன சிரிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. வானதி, வாமா. அப்பா, என்னோட
ரோஜா செடி இங்க இருக்கு. நான் அதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கம்மா. நில்லு. எதுக்கு இவ்வளவு வீட்டுக்குள்ள அலோ பண்றீங்க? இல்ல ராஜி, வானதியுடைய ரோஜா செடி இங்க இருக்குதான், அது கேட்டாமா, அதான். அந்த செடி தானே வேணும்? இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைக்கிறதுக்குன்னு எந்த காரணமும் இருக்கக்கூடாது. இந்தா எடுத்துட்டு கிளம்பு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நான் வேணும்னு எதுவும் பண்ணலங்க. அதுவா கை தவறி விழுந்துருச்சு. ஆசையா வளர்த்த செடி இப்படி ஆனது வானதிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. அவளை பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு. எனக்கும் பார்க்க பாவமா தாங்க இருக்கு. ஆனா அதை விட அதிகமா எனக்கு அவ மேல கோவம் இருக்குங்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைக்கிறதுக்குன்னு எந்த காரணமும் இருக்கக்கூடாது. யாரு? வானதி, நீ எதுவும் பேசாம அப்படியே எழுந்திருச்சு என் கூட வா. எங்க? அதான் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னான்ல, நீ வா, உனக்கே தெரியும்.
பாரு. இந்த செடியை நினைச்சதானே இவ்வளவு நேரம் சோகமா உட்காந்துருந்தேன். இதுல பூக்குற ஒவ்வொரு பூவும் நம்மளோட சந்தோஷம்னு நீ அடிக்கடி சொல்லுவல்ல. அந்த சந்தோஷம் கெட்டக்கூடாதுன்னு தான் உடைஞ்ச பூச்செடிய முன்னாடி இருந்ததை விட அழகா ரெடி பண்ணியிருக்கேன். இனிமே எப்பவும் போல உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி தினம் தினம் இந்த செடியில பூ பூக்கும். இப்ப ஹாப்பியா உனக்கு? ஆமா, இங்க முக்கியமான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. தேங்க் யூ அண்ணே. இங்க வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கலவை கொண்டு போயிட்டு இருக்கேன் தம்பி. கொண்டாங்க. என்னது இது? அவர்தான் கொண்டு வர சொன்னா தம்பி. ஏதோ வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போற மாதிரி போயிட்டு இருக்க. 5 கிலோ 10 கிலோ எடுத்துட்டு போகணும். சீக்கிரம் போ, வேலையை முடிக்கணுமா இல்லையா? போ போ. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணே 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 என்ன பண்றீங்க? அதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல. அவரு வேலை பாக்குறாரு, நீ அவர் வேலை பாக்குறத வேடிக்கை பாக்குற. இல்லங்க, நானும் அவரு கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸ்பேனர் எடுத்துக்கிறதுலாம் அவர் பாத்துக்குவாரு. நீ போயா, போய் வேற வேலை இருந்தா போய் பாரியா. போயா போயா போ. அண்ணே இந்தாங்கண்ணே, ஸ்பேனரை பக்கத்துல வச்சுட்டு வேலையை பாருங்க. ஏப்பா சாயந்தரத்துக்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருமா? சீக்கிரம் ஆகட்டும் ஆகட்டும். அண்ணா, இந்த வேஸ்டேஜ் கல்லெல்லாம் இப்பதான் ஒதுக்கி வைக்கிறீங்களா? இவ்வளவு மெதுவா செஞ்சா எப்பனே வேலையை முடிக்கிறது? முடிச்சிடுறோம்ப்பா. இந்த பில்டிங்லயே ஆயுசு முழுக்க வேலையை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லப்பா, சீக்கிரம் வேலையை பாருங்க. போப்பா. ஏப்பா தம்பி, இந்த ஆள் வேற வந்துட்டாரு. சொல்லுங்க சார். எல்லாருக்கிட்டையும் இப்படி கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கியே, வந்ததுல இருந்து நீ என்ன வேலை பார்த்த? போச்சுரா சார். எல்லாரும் இங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு விசாரிச்சுட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கிறது நான் செய்யற பெரிய வேலை இல்லையா? ஆக மொத்தம் நீ எதுவும் வேலை செய்யறதா இல்ல, வாயாலே வீடு கட்டிடுவியா? சார், டியூட்டி டைம்ல அன்வான்டா என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அங்க போய் பக்கத்து பிளாக்ல யார் யார் என்ன வேலை பாக்குறாங்க நான் போய் வேடிக்கை பார்க்கணும் சார். நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க சார். டைம் ஆச்சு சார். காலையில இருந்து வேலையே செய்யாம எப்படி எல்லாம் பில்டப் கொடுக்காம போறவன், இவனையெல்லாம் திருத்தவே முடியாது. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஏப்பா கொட்டிட்டியா? சீக்கிரம் போப்பா. நீங்க சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அம்மா, என்னடா இது இவ்வளவு மெதுவா செஞ்சுக்கிட்டு இருக்க? எப்ப வேலையை முடிக்கிறது? சீக்கிரம் சட்டு போட்டு அள்ளி போடுப்பா. இவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான், ஒன்னும் செய்ய மாட்டான். என்ன வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க தான் இந்த நேரத்துல தினமும் வெளியே போவாங்கன்னு தெரியும்ல. அப்புறம் என்னடி நந்தி மாதிரி வந்து முன்னாடி நின்னுட்டு இருக்க?
ஓரமா ஒதுங்கி போகணுங்கிற அறிவெல்லாம் இல்லையா உனக்கு? உன் முகராசி என்னன்னு உனக்கு தெரியாதா? தலையெழுத்துடி. இன்னைக்கு உன் முகர்கட்டையில முடிச்சுட்டு போயிருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போதோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். முழுசா வராங்களோ போனவங்க பாதியா வராங்களோ. நடக்கட்டும் சீக்கிரம். பிரதர் வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? நல்லா தான் போகுது. ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. அண்ணா சொல்லுங்க ப்ரோ. இல்ல வேலையில எதுவும் பெருசா டவுட் இல்ல. ஆனா பர்சனலா எனக்கு உங்ககிட்ட ஒரு டவுட் இருக்கு. என்கிட்டயா? ஆமா. என்ன ப்ரோ? உங்க பேரு உத்தமன் தானே? அப்புறம் எதுக்கு இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை மாமா குட்டின்னு கூப்பிடுறாங்க? அதை ஏன் கேக்குறீங்க ப்ரோ? என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் போனை என் லவர் கிட்டையும் அவ போன் என்கிட்டயும் இருந்துச்சு. அதனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையை நான் கம்பெனில வந்து சொல்ல, அவளை விட இங்க இருக்கிறவங்க தான் எல்லாரும் என்ன மாமா குட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டா என் சேலரி ஸ்லிப்ல கூட அந்த பேரை தான் எழுதிடுவானுங்க போல இருக்கு. பாரு, இப்பதான் என் பொண்டாட்டியை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவளே கூப்பிட்டுட்டா. அவ்வளோ லவ் என் மேல. சொல்லு கண்ணுக்குட்டி. ஐயோ வீட்டுக்கா? இப்பவே வா. அவ்வளோ சீக்கிரமாலாம் என்னால வர முடியாதுமா. இந்த பில்டிங்லயே கண்ணும் கருத்துமா வேலை பார்க்குற ஒரே ஆள் நான் மட்டும்தாம்மா. இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆள் மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டா வேலையே நடக்காது. இங்க பாரு, நான் சீக்கிரம் வந்துட்டேன்னா வேலையெல்லாம் நின்று போயிடும்ல. அதுக்காகத்தான் செல்லக்குட்டி சொல்றேன். ஐயோ கண்ணுக்குட்டி, மாமா குட்டி பிஸியா இருக்கேன்டா. நான் தான் சொல்றேன்ல, என் செல்லம் இல்ல. மாமா குட்டி அப்புறமா கூப்பிடுறேன். லவ் யூடா, பாய். பிரதர். என்ன ப்ரோ? எனக்கும் இல்லாம இன்னைக்கு உங்க ஒய்ஃப் சீக்கிரம் வர சொல்லி சொல்றாங்க. என்ன வீட்டுல ஏதாவது ஸ்பெஷலா? இல்ல இங்க சும்மா சுத்திட்டு இருக்கிறதுக்கு வீட்டுக்காச்சும் கிளம்பலாம்ல. நான் சும்மா சுத்திட்டு இருக்கேனா? அந்த இடத்துல எவ்வளவு வேலையை வாங்கினேன், இந்த இடத்துல எல்லா வேலையும் நான் தான் முடிச்சேன். காலையில இருந்து பில்டிங்கை சுத்தி அவ்வளவு வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல பிரதர், இப்ப நான் என் பொண்டாட்டி கூப்பிடுறான்னு பர்மிஷனை போட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் ராஜேஸ்வரி அம்மா கிட்ட யார் திட்டு வாங்குறது? உனக்கு அந்த மேடத்தை பத்தி சரியா தெரியாது. அவங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொந்த மகனையே வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களாம் அந்த மேடம். அது மட்டும் இல்ல, இங்க வாங்க. எனக்கு வந்த உளவுத்துறை தகவல் படி அவங்களுடைய பையனையும் இங்கதான் கூட்டத்தோட கூட்டமா வேலை பார்க்க விட்டுருக்காங்களாம். அதுவும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கானோ. அவன் யாரா இருந்தா நமக்கு என்னென்ன? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அப்படி இல்ல பிரதர், மேடமுடைய பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவனை காக்கா பிடிச்சி கைக்குள்ள போட்டுக்கிட்டு நாம நினைக்கிறத நடத்திடலாம்ல. அது மட்டும் இல்ல, மேடம் அவர் கூட சண்டை சச்சரவு இல்லாம சமாதானம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்க, நாம அவர்கிட்ட சிபாரிசு பண்ண சொல்லி கம்பெனில அப்படியே மேனேஜர் போஸ்ட் வாங்கிடலாம்ல. அதுக்கு தான். ஆமா பிரதர், அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மேனேஜர் போஸ்டிங் வாங்கிடுவோம்ல. அதுக்காகத்தான் நான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க பையன் யாருன்னு தான் தெரியல. எப்படியும் அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். சீக்கிரத்துல அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன பாக்குற? வேலையை போய் பாருப்பா, சும்மா பேசிக்கிட்டு. போ போ. டேய் டேய் மணி, நீ ஏன்டா அவன்கிட்ட போய் டவுட் கேட்டுக்கிட்டு இருக்க? நான் இருக்கும்போது நீ என்கிட்ட தானே கேட்கணும். இரா வரேன். ஐயோ அம்மா. சரி போ. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். குட் மார்னிங். கான்கிரீட் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சு மேடம். ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும் பெண்டிங் இருக்கு. முடிச்சிடலாம் மேடம். சரி, அங்க போலாம்.
அப்புறம் இன்னும் 3 வீக்ஸ்ல இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. ஒர்க் எல்லாம் முடிக்கணும். ஞாபகம் இருக்குல்ல? முடிச்சிடலாம் மேடம், நோ ப்ராப்ளம். ம் சரி, நீங்க போய் டிராயிங்லாம் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம்.